பார்க்கிங் டெஸ்ட்ல ஃபெயில் ஆகாம இருக்கணும்னா நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. யுஏஇல டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளவு காஸ்ட் வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபைல் ஓப்பன், ஐ டெஸ்ட், தியரிக்கு நீங்க என்னென்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு வீடியோட லிங்க்கும் என்னோட பயோல கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு. பார்க்கிங்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 கிளாஸ் இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு நீங்க 2 கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்லயே வந்து இந்த பார்க்கிங் கிளாஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ஸோ வித்தின் 3 டேஸ்ல பார்க்கிங் கரெக்டா பண்ணி பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்றேன். பார்க்கிங் கிளாஸ் போறதுக்கு முன்னாடியா ப்ரீ பார்க்கிங்காக நீங்க என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வரைக்கும் நீங்க வந்து கார்ல உங்களை உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. தியரி டெஸ்ட் வரைக்கும் பார்க்கிங்ல போகும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை உள்ள உட்கார வச்சு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. பார்க்கிங் கிளாஸ் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காரோட ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும். டிரைவிங் டெஸ்ட்ல யுஏஇல யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் கார்ஸ் மாடல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 மாடல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த கார் மாடல்ஸோடைய இன்டீரியர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க ஒரு கார்ல போய் உட்கார்ந்த உடனே சீட் அட்ஜஸ்ட் பண்ற லிவர் எங்க இருக்கு, பிளஸ் வந்து சைடு மிரர்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து அட்ஜஸ்ட் பண்றது, எந்த பட்டன் இருக்கு, அதை எதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும், பேக் வியூ மிரர் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், உங்களுடைய ஹைட் பொசிஷனுக்கு உங்களோட ஹெட்டோட ஐஸ் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி மிரர்ஸ் எல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். உங்களோட கம்ஃபர்ட் லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்க சீட் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ்ல வேரியேஷன் ஆகும். அது எல்லாமே வந்து காரோட டீடைல்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். காரோட ஆப்ஷன்ஸ் நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கிங் கிளாஸுக்கு போகும்போது உங்களுக்கு டே ஒன்லயே வந்து ஈஸியா பிக்கப் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புதுசா போறவங்களுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன். ஸோ பார்க்கிங் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு வந்து நீங்க ஒரு கான்ஃபிடன்ஸா போய் நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம். பேசிக்காவே டிரைவிங் டெஸ்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய கார்ஸ் பாத்தீங்கன்னா நிசான் சன்னி, டொயோட்டா யாரிஸ், அட்ராஜ். ஸோ இந்த மாதிரி டாப் 3 to 4 கார்ஸ் உடைய டீடைல்ஸ், இன்டீரியர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன பட்டன் பொசிஷன் இருக்கு, இது எல்லாமே வந்து நான் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. அதுல இருந்து சில முக்கியமான வீடியோஸோட லிங்க்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வீடியோட லிங்க்ஸ் பிளஸ் வந்து இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல லிங்க்னு டைப் பண்ணுங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பார்க்கிங், என்னென்ன மாதிரி பார்க்கிங் இருக்கு, கேரேஜ் பார்க்கிங், parallel பார்க்கிங், ஆங்கிள் பார்க்கிங், டோட்டலா டாப் 3 பார்க்கிங் தான் வந்து இங்க மேஜரா டெஸ்ட்ல இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு பார்க்கிங் பத்தி நான் டீடைலா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு இது தெரிஞ்சுட்டு நீங்க கிளாஸ் போகும்போது உங்களுக்கு ஃபெயில் ஆகிற சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 5 கிளாஸ்ல 2 to 3 டேஸ்லயே வந்து பார்க்கிங் கரெக்டா பண்ணி உங்களால வந்து பாஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லிசே கம் பண்ணுங்க. அது என்ன லிசே கம்னு கேக்குறீங்களா? லைக், ஷேர், கமெண்ட்.